வீத்தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். நிதின் கட்காரி சொல்லியிருக்காரு, என்னை வந்து பிரதமராக்கிறதுக்காக எதிர்கட்சிகள் நடுவர் பேசினாங்க, ஆனால் நான் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல, தவிர்த்துட்டேன் அப்படின்னாரு. இன்னும் மோடிக்கு 3 நாள் தான் இருக்குது அவருடைய 75 வயசு ஆகிறதுக்கு. 75 வயசுக்கு மேலே மோடி அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு RSS சொல்லிட்டு இருக்காங்க. பிரதமர் பதவி வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் உள்ளே போயிட்டு இருக்கும்போது நிதின் கட்காரி பேசுறது ஒரு பெரிய அரசியல் முக்கியத்துவம் விஷயமா இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உள்ளபடியே ரொம்ப முக்கியமானது. நிதின் கட்கரியை தோற்கடிக்க வேண்டுமென நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவே, மோடி அமித்ஷாவே வெளிப்படையாக வேலை செஞ்சாங்கங்கிறது நிதின் கட்கரி வெவ்வேறு வார்த்தைகளில் ஏற்கனவே சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு சொன்னார்ல, ஆமாம், எனக்கு விழ வேண்டிய ஓட்டு போட வேண்டிய 1 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலே காணாம் அப்படின்னு இவர் தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி போல பிரஸை சந்திச்சு சொன்னார், தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுலயாச்சும் ஒரு குறைஞ்சபட்ச பொலிட்டிக்கல் எட்ஜை நீங்கள் வைக்க முடியும். ஏன்னா எதிர்கட்சியாக திமுக இருக்கு, அவங்க எங்களுக்கு எதிர்கட்சிங்க, எங்கள் ஓட்டரை சொத்துக்கிட்டாங்கன்னு கூட ஒரு அரசியல் ரீதியாக அது உண்மை போய் நடக்க முடியுதுங்கிறதெல்லாம் வேற சொல்ல முடியும். ஆனால் அங்கே ஆளக்கூடியது மத்தியிலும் பாஜக, மாநிலத்திலும் பாஜக, ரெண்டுத்துலையுமே என்டிஏ சர்க்கார் தான் இருக்குது, மகாயுத்தி அலையன்ஸ் தான் இருக்குது. ஆளுங்கட்சியாக நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுது எப்படி இது நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ அது ஆப்வியஸாக உள்ளே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தேவேந்திர ஃபட்னாவிஸை தான் வெளிப்படையாக குற்றம் சாட்டி தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அங்கே பிரச்சாரம் 48, இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் கான்ஸ்டியூவன்டி வைஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டா உத்தரப்பிரதேசம் என்பது, அதுக்கடுத்து மகாராஷ்டிரா தான் 48. இப்போ நீங்கள் அங்கே பேக் டு பேக் போன முறை நீங்கள் மேலே உங்களுக்கு கிராஃப் ஏறினதுக்கு காரணம் மகாராஷ்டிரா. ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணீங்க நீங்கள். இப்படியான ஒரு ஸ்டேட்டில் மூத்த அமைச்சராக, மண்ணினுடைய மைந்தனாக, மிக இளவயதில் பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்தவரான நிதின் கட்கரியை பிரச்சாரத்துக்கே பெருசாக கூப்பிடல. ஃபட்னாவிஸோ ஷிண்டேவோ இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, மேலிட பொறுப்பாளர்கள் பார்த்துக்கிட்டாங்களே தவிர இவன் பெரிய லெவலுக்கான நிதின் கட்கரி இன்வைட்டே பண்ணல, கட்சியிலே கூப்பிடல அப்படிங்கிறது தான் பார்த்தோம். அதை தாண்டி அவர் தொகுதியிலே காலி பண்ணுறதுக்கு வேலை பார்த்தாங்க. அதை மீறி தான் அவர் ஜெயிக்கிறாரு. RSS கம்ப்ளீட்டாக அவரை பேக் பண்ணிட்டது தான் ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கணும். இந்த சூழலில் நம்ம மோடியே இவர் எப்படியெல்லாம் சிங்கிள் அவுட் பண்ணணும்னு பார்த்தாருங்கிறதுக்கு CAG அறிக்கையே ஒரு முக்கியமான உதாரணம். ஏன்னா CAGங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்ட அமைப்பு தான். ஆனால் நெடுஞ்சாலை துறையில் மட்டும் அந்த ஊழல் ஏன் வெளியில் வந்துச்சு, அதில் வந்து முறைகேடு ஏன் வெளியே கசிவிடப்பட்டதுன்னா, நெடுஞ்சாலைத்துறை நிதின் கட்கரியினுடையது. தனக்கு 75 வயது ஆகும்போது சக்ஸஸராக வரக்கூடிய இப்போ மோடி ஒரு கிளைம் பண்ணுறாருல, ஒரு எதிர்கட்சியால் கூட விரலை நீட்டி எங்கள் மேலே இது ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியலன்னு. இப்போ CAG அறிக்கையை வெளியில் வச்சதை வச்சு இப்போ கட்கரி அந்த மாதிரியான ஒரு மிஸ்டர் கிளீனாக கிளைம் பண்ண முடியாது என்பதற்காக இது திட்டமிட்டு அப்பயே மோடி அமித்ஷாவால் திட்டமிட்டு கசிவிடப்பட்டது அப்படிங்கிற. எதிர்காலத்தில் கூட நாங்கள் இதை டூலாக பயன்படுத்துவோம். நீங்கள் பிரதமர்னு பேசுனீங்க அப்படின்னா, இல்லை பிரதமர் பதவின்னு நீங்கள் வந்து ஒரு ஆசைப்பட்டீங்கன்னாவே நாங்கள் வந்து CAG அறிக்கையை திருப்பி பாலிடிக்ஸாக மாற்றுவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை முதலே விடுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம அதை பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு RSSனுடைய உதவியோடு தான் இந்த முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். லோக்கல் செல்வாக்குனாலும் மாநிலம் தெளிவதால் அவருடைய தொகுதியில் அவர் பீரியடாக செய்கிறாரு. இந்தியாவிலேயே இப்போ பிரதமர் 3வது டேர்ம்னா இவர் 3வது டேர்மாக அதே துறைக்கு அமைச்சராக இருக்கிறாரு. மற்றவங்களுக்காச்சும் கேபினெட்டில் ரீஷஃபிள் ஆச்சு போச்சு வந்துச்சு, மற்றவங்கெல்லாம் செகண்ட் டைம் தான் அந்த ரீஷஃபிளுக்குள்ளே வராங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் திரும்ப நிதி, ஜெய்சங்கர் திரும்ப இது, அமித்ஷா திரும்ப உள்துறைங்கிறது செகண்ட் டேர்ம் தான். ஆனால் இவர் 3வது முறையாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அவர் எடுத்துக்கிட்ட கேபினெட் தான், கேபினெட்டில் ஒரு கிட்டத்தட்ட 4வது இடத்துல இருக்கார். அமித்ஷாக்கு அடுத்து நிதின் கட்கரி தான். மோடி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி நம்பர் 4ல் இருக்கார். ஒரு டாலஸ்ட் லீடராக இருக்கார். இவர் தான் இப்போ அங்கே நடந்த ஒரு கூட்டத்தில் மகாராஷ்டிராவில் ஆக்சுவலாக ஒரு அமைப்பு அவங்களுடைய கூட்டத்தில் தான் இப்போ இவர் இதை உடைச்சிட்ருக்காரு. அனில்குமார் பத்திரகரிதா புரஸ்கார் சமோரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்களுடையது அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விதர்பா கௌரவ் பிரதிஷ்டான் அப்படின்னு ஒரு இது நடத்துகிறாங்க. அந்த அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டு பேசும்போது தான் இதை குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, இப்போ மோடிக்கு 240 சீட்டு தான் பிஜேபிக்கு வந்துச்சு இல்லையா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி மோடியும் அமித்ஷாவும் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த ஆஃபரை எனக்கு கொடுத்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏக்நாத் ஷிண்டேவை நீ உத்தவ் தாக்கரேட்டிருந்து பாதி எம்எல்ஏக்களை உடச்சி வெளியே கூட்டிட்டு வந்துரு, உன்னை CM ஆக்குறேன். சரத் பவாரோட அண்ணன் தம்பி பையன் அஜித் பவார்கிட்ட நீங்கள் இதை உடச்சி தூக்கிட்டு வந்துரு, சித்தப்பாட்டிலேருந்து கட்சியை உடச்சி தூக்கிட்டு வந்துரு, உனக்கு நாங்கள் டெப்டி தரேன்ற மாதிரி நீங்கள் மோடிக்கிட்டேருந்து கொஞ்சம் MPஸை உடச்சி தள்ளி தூக்கிட்டு வந்துருங்க, உங்களை நாங்கள் ஆதரித்து
பிரதமர் ஆக்குறோம்னு எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. யார்? ராகுல் காந்தி கொடுத்தாரு. எதிர்கட்சியில இருந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அடிப்படையில் அது எவ்வளோ பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பிஜேபி காங்கிரஸினுடைய சப்போர்ட்டோட வெளியில இருந்து ஆதரிச்சு அமைக்கும்னா ஒரு உணர்வுள்ள பாஜகவினுடைய தொண்டர் இருக்காங்கல்ல, யாராச்சும் ஏற்றுப்பாங்களா? அப்படி இது அடிப்படையில் இப்போ ஒரு லாஜிக்கே இல்லையா அது? இப்போ நாளைக்கு எஸ்பி வேலுமணிக்கிட்ட நீங்கள் ஒரு 30 எம்எல்ஏ உடச்சி கூட்டி வந்துடுங்க, நாங்கள் திமுக உதாரணத்துக்கு 2026 திமுகவுக்கு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போதுன்னு வைங்க, நீங்கள் உடச்சி டெல்லி வந்துடுங்க, நாங்கள் திமுக வெளில இருந்து ஆதரிக்கிறோம், நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டு எடப்பாடியை கைட்டு விடுங்கன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படியான ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னு அவர் சொல்கிறதே முரண்பாடாக இருக்குது. ஒருவேளை சரத்பவார் போன்றவர்கள் ஏதாவது வச்சுருந்துருக்கலாம். ஆனாலும் காங்கிரஸினுடைய 100 இல்லாமல் உங்களால் ஆப்வியஸாக நீங்கள் அந்த 240லேருந்து ஒரு எவ்வளோ தான் உங்களால் உடச்சிட முடியும்? முதல்ல ஆர்கனைசேஷன் ரீதியாக கட்கரிக்கு எந்த ஸ்பேஸும் இல்லாமல் ஆல்ரெடி காலி பண்ணிட்டாங்க. உடைக்கக்கூடிய பொட்டன்ஷியலோடு அவர் இன்னைக்கு இருக்காராங்கிற கேள்வி இருக்குது. ஆர்எஸ்எஸ் பேக் பண்ணி நீங்கள் பிஜேபியுடைய ஸ்ட்ரக்சரை வச்சு கோர் ஓட் பேங்க் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ்லேருந்து கட்சி மாறி வந்தவங்களுக்கே அவன் ஓட்டு போட மாட்டேங்கிறான். காங்கிரஸோட சப்போர்ட்டோட நான் போய் ஆட்சி அமைப்பேன், இல்லை வெளியிலேருந்து ஆதரவு வாங்குவேன்னா அதோடு நீங்கள் முடிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது ஒரு ஆஃபர் கொடுத்ததா அவர் சொல்கிறாரு. ஆனால் எந்த தலைவர் எங்கனோ பேசினாரு, எப்போ பேசினாரு? ஒரு தலைவர் பெரியன்னு சொல்லலை. அது அவருக்கு என்னென்னா, ஆனால் என்னுடைய நோக்கம் என்பது என்னுடைய அமைப்பு தான் எனக்கு முக்கியம். என்னுடைய அமைப்பு எனக்கு சில கட்டளைகள் ஏற்றிருக்கு, நான் உறுதியாக அதில் இருக்கேன், என் அமைப்புக்காக நான் வேலை செய்வேன். என்னுடைய எண்ணம்ங்கிறது பிரதமராவது கிடையாது. இல்லை அந்த அமைப்புங்கிறதுல எந்த அமைப்புன்னு சொல்லலையே அவர்? ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன்ங்கிறது தான் அவர் வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை விட அவருக்கு ஆர்எஸ்எஸ் தான் அமைப்பு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சு. ஆர்எஸ்எஸ் தான் அவரை கொண்டு வந்து அவ்வளோ இள வயதில் பிஜேபியினுடைய தலைவராக்கியது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இள வயதில் பொருளாளராக இருந்து இள வயதில் கட்சியினுடைய தலைவராகவே இருந்து அப்படின்லாம் அவருடைய எவல்யூஷன் இருக்கு. அப்போ அந்த இடத்துல எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டான்னு ஒருத்தரையும் இவ்வளோ சத்தமாக சொல்லணும். அப்போ அடுத்த பெயர் பரிசீலனைகளில் நானும் பொட்டன்ஷியல் தாங்கிறத பதிவு பண்ணுறாரோ அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை நம்ம டச் பண்ண வேண்டிய தேவை வருது. பிரதமர் மோடிக்கு 17ஆம் தேதி, அதாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் புதன்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை, மோடி அவர்களுக்கு 75 வயது தொடங்குகிறது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு குரூப் வச்சுருக்காங்கல்ல, மார்க் மண்டலா, அந்த குரூப்பை வச்சு உள்ளே கொண்டு போய் 75 வயசானவங்களாம் உள்ளே போட்டுட்டு அவங்களால கட்சிக்கு செஞ்ச வரைக்கும் போதும், பெரியவங்களாம் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த கௌரவ தலைவர்கள்லாம் சில போஸ்ட் வச்சுருப்பாங்க, சும்மா கௌரவத்துக்கு அப்படின்ட்டு டெசிஷன் அத்தாரிட்டியில் இல்லை டிசைடிங் இடத்துல பெரிய லெவலில் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மோடியை கொண்டு போய் 75 வயது, வழக்கமாக 75 வயது முடிந்த பிறகு அப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் சுப்பிரமணிய சாமி தான் கொளுத்தி போட்டார். 75 வயசு தொடங்கினதுமே அவர் வந்து பதவியை விட்டு விலகணும் அப்படிங்கிறத அவர் தான் அவர் புது பேட்டர்ன் கொடுத்தார். அவர் கட்சியில் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான். இப்போ தான் திரும்ப என்ன பண்ணுறாங்க, கேம்பெயின் பண்ணுறாங்க எல்லாரும், வாக்காளர் உங்களுடைய பிஜேபி உறுப்பினர் அட்டையை புதுப்பிங்கன்னு. சுப்பிரமணிய சாமி பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆகிருக்கும். இப்போ ஒரு எக்ஸ்பயர்டு மெம்பர் தான் அவர், இப்போ பிஜேபியும் கிடையாது. அடிப்படை உறுப்பினர் பதவி எக்ஸ்பயர், அடிப்படை உறுப்பினர் பதவி 6 மாதத்துக்குள்ள புதுப்பிக்கலன்னா ஆளே இல்லைன்னு நினச்சி காலி பண்ணிடுவாங்க. அதை எப்பயோ எக்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க, அது வெளியில் தெரியல. அவருக்கு முதல்ல அட்டையை கொடுத்தாங்களே, அவர் போய் கொடுத்து வாங்கினாராங்கிறது பெரிய சந்தேகம். அவர் பல லாபிகளை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு வந்தார், போனார், இருந்தாருங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா அப்புறம் ஆலயத்தை மீட் பண்ணி அவர் போய் இருக்கிற பிஜேபி முதலமைச்சர்லாம் திட்டிகிட்டு இருப்பார், அது ஒரு பக்கம் போகும். பட் கட்கரி அது ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக நான் இவ்வளோ நாள் வந்திருக்கேன், எனக்கு ஆர்கனைசேஷன் தான் முக்கியன்றதுக்காக நான் அமைப்புக்குள்ளே எந்த சண்டையும், எங்கள் பிஜேபிக்குள்ளே எந்த சண்டையும் கூட போடாமல், உங்களுடைய முடிவுகள் நீங்கள் பல நேரத்தில் மோடியை பேக்கப் பண்ணப்போ கூட நான் அமைதியாக இருந்து உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே நான் வந்து ஒரு சேவகனாக தான் இருந்திருக்கேன் போது என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கான ஒரு குரலாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரியங்கா சதுர்வேதி இவங்க ராஜ்யசபா எம்பி, உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா, அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்க மாநிலத்துக்காரங்க, மகாராஷ்டிரா வேறங்கிறதால அவங்க சொல்லியிருந்தாங்க, இது வந்து தம்பி இது வெளியில யாரோ சொன்ன மாதிரி தெரியல, அவர் ஆழ்மனத்தில் இருக்கிற ஆசையை அவர் வெளிப்படுத்துறாரு. நான் பிரதமர் ஆக மாட்டேன்னா இன்னும் ஆக்குங்க, அரசியல்லையும் காதல்லையும் சில நேரங்களில் நீங்கள் நோனா எஸ்னா நோன்னு அது எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது. பட் அப்படி ஒரு வியாக்கியம்
வியாக்கியானம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி நான் வேண்டாம் போது நான் இருக்கேன் அப்படி சொல்ல பார்க்குறாருன்னுட்டு அவங்க கூடுதல் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏங்க இந்தியா கூட்டணியில் எல்லாருமே பிரதமர் வேட்பாளர் தான், அவ்வளோ பொட்டன்ஷியல் அங்கே ஏற்கனவே ஆள் இருக்கு, இது போக உங்களை ஒரு ஆளை கூப்பிட்டு வேற நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு அவங்க ப்ராப்பரான ரெபியூட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படியாக மகாராஷ்டிராவுக்குள்ள எலெக்ஷன்ஸை நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிரதமருக்கும், அதாவது மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு அளவுகோலாக வச்சு பிரதமருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு அதை ஒரு ஃபைனல் காலாக வைக்கலாமா அப்படிங்கிற ப்ரப்போசல் யாரும் இல்லை, குறைஞ்சபட்சம் எனக்கு மகாராஷ்டிரா சிஎம் போஸ்டாவது கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணுறாரா? இல்லை, அவருக்கு அது ரொம்ப நாளாக அப்படி ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் அது அவங்களும் இவங்களும் கண்டுக்கலங்கிற மாதிரி. என்ன பிரச்சனைனா, மோடிக்கான பயம் என்பது எதுக்கு அவங்க ஷிண்டேவை உட்கார வச்சாங்க? மகாராஷ்டிரா என்பது இந்தியாவிலேயே பொருளாதார ரீதியாக மிக அதிகமாக செழுமையாக இருக்கக்கூடிய மாநிலம். உங்களுக்கு அத்தனை குஜராத் பிஸ்னஸ்மேன்ஸும் மகாராஷ்டிரா பேஸ்டாக பிஸ்னஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பல நிறுவனங்கள் அங்கே பங்குச்சந்தை இருக்கிறது. அதனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அவ்வளவு பணத்தை உங்களால் கன்சாலிடேட் பண்ண முடியும், லீகலாகவே அவ்வளோ பணத்தை இப்போ கன்சாலிடேட் பண்ண முடியுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. குஜராத்தில் தான் இருந்தபோது தனக்கு அந்த 2002 14 வரைக்கும் 12 வருஷம் தான் என்னத்தை கன்சாலிடேட் பண்ணி எது பேக்கப் பண்ணமோ, நாளைக்கு நமக்கு வர காம்படிட்டருக்கு அது ஆகிவிடக்கூடாது என்பது தான் மோடியினுடைய அச்சம். அதனால தான் தேவேந்திர ஃபட்னாவிஸே முதலமைச்சராக்கலை. கிட்டத்தட்ட 90+ எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு 50 பேரோட வந்த ஷிண்டேவை முதலமைச்சராகி டெப்டி ஆகணும் எப்படிங்க சொல்ல முடியும்? சொந்த கட்சி 2 எம்எல்ஏ இருந்த ஊரில் ஆட்சியவே மொத்தமாக அந்த பக்கம் இருந்து 30 பேரை இழுத்து நீங்கள் ஆட்சியவே பிடிச்சாங்க வடகிழக்குலங்கிறத பார்க்குறோம். 2 எம்எல்ஏ அந்த லெவலுக்கு இருந்த கட்சி 90க்கு மேலே வச்சுக்கிட்டு 100 பேரை டச் பண்ணக்கூடிய எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு நாங்கள் டெப்யூட்டி வாங்கிக்கிறோம்னா அந்த இடம் தான் கவனிக்கத்தக்கது. அப்போ ஃபட்னாவிஸ்கே கூடாதுன்னும் போது கட்கரியெல்லாம் கடந்த 14க்கு பிறகேயுமே கூட மோடி அந்த காலத்துலேயே கட்கரி பெருசாக மதிச்சதெல்லாம் நம்ம பார்க்கல. ஆனால் இதே கட்கரி சொல்லி தான் இப்போ எல்லாரும் வந்து லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வரி போடுறீங்களேங்கிறத கொளுத்தி போட்டவரே வரதான். இல்லை, அவர் வெளிப்படையாக பேசுனார். நீங்கள் வந்து மக்கள் இவ்வளோ பேர் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் இதுக்கு போய் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி குறித்து நேரான எதிர்குரல் கேட்டது சொன்னது வந்து கட்காரி தான். இவர் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டு எதிர்கட்சி எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள போராட்டம், அவரையும் தனியாக கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பாங்களோ நிர்மலா சீதாராமன். அந்த லெவலுக்கெல்லாம் கிடையாது. அவர் அவ்வளோ பெரிய சீனியர் மோஸ்ட்டு, அது வேற ஹைராக்கின்னு வச்சுக்கோங்களேன். கேபினெட்லேயும் ஹைராக்கி வேற தான், பவர் பொசிஷன் அப்படிங்கிற இடத்துல அவருக்கு என்னங்கிறது தெரியும். இந்த மாதிரி வேணால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகலாங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர வந்து பாருங்கிறதெல்லாம் அங்கே வேலையே கட்காரி விமர்சனம் பண்ணா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிசினஸ்மேன் விமர்சனம் சொன்னா மன்னிப்பு கேட்க. சுப்பிரமணிய சாமி விமர்சனம் பண்ணா சுப்பிரமணிய சாமி அவர் பேசாத பேச்சாங்க. சமீபத்தில் ரொம்ப ஆபாசமாக இந்தியாவினுடைய 3 பிரதமர்கள் கிட்டத்தட்ட விமனைசருங்கிறது தான் அவர் வெவ்வேறு வார்த்தைகளில் போட்டு மோடி, வாஜ்பாய், நேரு இவங்க 3 பேரும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமானவங்கன்னு சுப்பிரமணிய சாமி ஓப்பனாக ஒரு சார்ஜ் வச்சார். அது எந்த கட்சியும் ரிபியூட் பண்ணல. இதில் எதுக்கு நம்ம போய் இது பண்ணுவானே, சாக்கெட்டில் கல்ல தூக்கி போடுவானேன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. வாஜ்பாயை பற்றிலாம் அவர் கொடுத்தது ஆக்சுவலாக அந்த பேட்டி தான் வைரலான பிறகு தான் இவர் இப்போ மோடியும் அப்படி தானே அப்படின்னுட்டு பெண்கள் விஷயத்தில் இவங்கெல்லாம் எவ்வளோ மோசமானவங்கன்னு தெரியாதா, இவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு வேல்யூ சிஸ்டத்தை பற்றி பேசலாமா, உங்களெல்லாம் நீங்களாம் மதிப்பிற்குரிய ஆளே கிடையாதுங்கிற மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்தெல்லாம் விமர்சிக்கிற லெவலுக்கு போச்சு. இந்த அம்மையாரெல்லாம் கழுதைன்னு இருக்காங்க. கச்சேரியில் கழுதைக்கு என்ன வேலை அப்படின்லாம் அவர் கேட்டிருக்காப்புல நிர்மலா. பட் ஆனால் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. மன்னிப்பில் மானு கூட வராதுங்க. இல்லை, நீங்கள் ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு கேஷுவலான ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க முடியாது. இல்லை, சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் ஏதாவதுனா ரொம்ப பர்சனல் லைஃப் அடிச்சிருவாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 91-96 காலகட்டத்தில் சுப்பிரமணிய சாமி கூட இந்த டக் ஆஃப் அவர் போயிட்டு இருந்துச்சுல ஜெயலலிதா, கிட்டத்தட்ட ஒரு 15 தமிழ்நாடு எம்எல்ஏக்களுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு அந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டாப்புல. அவ்வளவு மோசமான ஒரு மனிதர் தான். அது பிலோ த பெல்ட்டுங்கிறது தான் அவருடைய யூஷுவல் இதாகவே பல நேரங்களில் வச்சுருக்காரு. அவருக்கு அறிவு இருக்குது, பொருளாதாரத்தில் விஷயங்கள் தெரியும், அதில் எக்ஸ்பர்ட்டு, அவர் இப்போ அங்கே ஃபாரினில் வேலை பார்த்துருக்காரு, இதெல்லாம் வேறு. ஆனால் அதை தாண்டி ஒரு இன்டெகிரிட்டியாக பொலிட்டிக்கல் லைஃப்க்கான ஸ்பேஸில் நீங்கள் என்னவா நடக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. திருச்சி வேலுச்சாமி அவர்கள்லாம் கேட்டால் இன்னும் வெவ்வேறு விதமான கதைகள் எல்லாம் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ராஜீவ் கொலையிலேருந்து பல விஷயங்களுக்குள்ள அவர் விசாரிக்கப்படாமல் இருக்கிறார். ஜெயின் கமிஷன் விசாரணைக்கு அவர் உட்படுத்தியிருக்காங்க இல்லையா, ராஜீவ் கொலைக்கு அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு தான் ஜெயின் கமிஷன் அறிக்கையில் அவர் வந்து விசாரிச்சிருக்காங்க. திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கிராஸே பண்ணியிருக்காரு, எக்ஸாமினே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட பதிவு பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் சொன்னாலாம் அம்மையாருக்கு கோவமோ வருத்தமோ அப்படி சொன்னாங்கிறதே தெரியாத மாதிரி போயிடணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாட்டாக இருக்குது. போற பக்கம் பார்த்தா அவங்களுடைய நிலைப்பாடா இல்லை அவாவோட நிலைப்பாடான்னு தெரியல. என்ன இருந்தாலும் நம்ம வா ஆச்சே அப்படிங்கிற
இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆர்எஸ்எஸ் இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் ஓகே சொன்னாதான் ஜி ஓகே சொல்லி தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கணும். அந்த லெவலுக்கு தான் இருக்குது. அதில் கூடுதலாக அவங்க டைம் கேட்டதுக்கான காரணம் பட்ஜெட் அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுனால அறிவிக்கலை. அதை முடிச்சு ரிசல்ட்ஸ் இந்த பிறகு தான் பட்ஜெட் அறிவிச்சாங்க. அந்த பட்ஜெட்டில் தான் மகளிருக்கு 2000 ரூபாய், அதே போல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, டிப்ளமோ படித்தவங்களுக்கு, டிகிரி படித்தவங்களுக்கு, போஸ்ட் கிராஜுவேட்டு அவங்களுக்கு 6000, 8000, 10000 இதெல்லாம் அறிவித்து முதல் தவணை பணம் தான் வச்சுருக்காங்க. ஒரு தவணையோடு எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க, இன்னும் ஒரு தவணை வச்சிடலாங்கிறதுக்காக தான் டைம் டென்யூரே அவங்க கேட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நடக்கிற கேப்புக்குள்ளங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று முதலமைச்சர் வேட்பாளர் பிச்சு பிடிக்கலாம். இப்போ இவங்க மொத்தம் அங்கே 280 சீட் இருக்குது. இவங்க 3 கட்சி, பிஜேபி, சிவசேனா ஷிண்டே, அஜித் பவாரினுடைய என்சிபி, இவங்க கேட்குற சீட்லாம் பார்த்தா 400 சீட்டு வருது. எல்லாரும் கேட்குற சீட்டை மொத்தமாக கொட்டினா 288 சீட்டில் ஆளாளுக்கு கேட்குறதெல்லாம் பிரித்து கொடுத்தா 450 சீட்டு வேணும் போல இருக்குங்கிற அந்த பிரச்சனை வேறு இருக்குது. அமித்ஷா கிட்டத்தட்ட ஒரு சுமூகமாக எட்டுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனால் அது எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்காக தான் இவங்க நிறைய டைம் கேட்டது. ஏன்னா 2024 தோல்விக்கு யார் காரணம் இன்னும் பொறுப்பு அவங்க எழுதலை. அது அக்கௌண்டபிலிட்டி வைக்காத வரைக்கும் எதால் தோத்தோன்னு அவங்க ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணாமல் இன்னொரு எலெக்ஷன் சந்திக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப பதக்குங்குது. இதை தாண்டி மண்ணின் மைந்தர்னு கூட நிற்பேன் அப்படின்லாம், அதாவது சிவாஜி சிலை இடிஞ்சு அது ஒரு பக்கம் போச்சு, பஞ்சாயத்து கிளப்பிடுச்சு. நல்ல வேளை சிவாஜி சிலை இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் அவங்க நினச்சிருப்பாங்க எலெக்ஷனை இப்போ வைக்கல, வச்சிருந்தோம்னா மொத்தமாக தொலைச்சி தூக்கியிருப்பாங்க. அவர் மண்ணின் மைந்தரா வேற ஒரு ப்ரைடாக வச்சு இவர் உருட்டு ஒன்று தான் சந்திரசூட் வீட்டுக்கு போனது. ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய சன் ஆஃப் த சாயில் அவர் வீட்டுக்கு போய் கணேச சதுர்த்தி, அதுவும் மகாராஷ்டிராவினுடைய பிரபலமான பண்டிகைன்னு எப்படியாவது ஒரு கோட்டிங் அடிக்கலான்னு பார்த்தாங்க. நீங்கள் அங்கே சந்திரசூட் வீட்டுக்கு போனாலும் போகலைனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி அல்லது ஆதிக்க சாதிகள், அதில் முற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அது வேறு வகையில் அது எதுவும் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, பாருங்கள் 3 நாள் தான் இருக்குது. என்ன முடிவு எடுத்தாலும் லிஸ்ட்டில் நான் இருக்கேன், நான் தான் சீனியர், நீங்கள் வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி இது பிடிச்சி வச்சா பிள்ளையாருங்கிறத நீங்கள் எடுத்து வச்சு உருவாக்கி வந்தவன் நான் அப்படிங்கிறத ஒரு நினைவுபடுத்துகிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எதிர்கட்சிகள் இப்படி ஒரு ப்ரப்போசல், சரத்பவார் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான், 2 அனுபவம் உள்ளவர், நரித்தனத்துக்கு பெயர் போனவர், அதெல்லாம் கரெக்டு. இன்னும் ஒரு பாயிண்ட்டு சொல்லுவாங்க, தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அஜித் பவார் அவரே தான் அனுப்பி வச்சார். நீ போய் நம்ம ஆட்சியை கவுத்துட்டாங்க. ஏன்னா உத்தவ் தாக்கரே சிஎம்மாக இருக்கிறாரு. இது ஆட்சி கவிழ போகுதுங்கிறத பேட்டர்ன் எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா எம்எல்சிக்கு எலெக்ஷன் நடக்குது, கிராஸ் ஓட்டு போட்டு பிஜேபி 2 சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிக்குது. அவங்களுக்கு இருக்கிற கவுண்டை விட 2 சீட்டு எல்லா கட்சிக்காரனும் மாற்றி கிராஸ் ஓட் பண்ணியிருக்கான். சிவசேனா, காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே. இவர் பாராட்டுறாரு தேவேந்திர ஃபட்னாவிஸை எவ்வளோ சிறப்பாக ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு பாரு. உங்கள் கட்சிக்காரர் அங்கே மாற்றி ஓட்ட போட்டிருக்கான், அவங்கள கேளுங்கன்னா ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் சிறப்பாக இருக்குன்னு ஒரு பாராட்டினாப்பில்ல. அப்பயே யோசிச்சிட்டாங்க ஏதோ நடக்குது தவா போகிறாருன்னு. ஆனால் அது வேறு விதமாக போயிடுச்சுங்கிறதுனால பிரிச்சுட்டு போனாங்க. இவர் நம்ம குடும்பத்துக்கான ரைடு மற்ற கேசஸ்லாம் வந்துடக்கூடாதுன்னா நீ அந்த கவர்மெண்ட்லேயும் பொறுப்பாக இருக்கணும் இவரே அனுப்பி வச்சாருன்னு ஒரு தியரி இன்னமும் இருக்குது. அதோடைய கிரேட்டர் எக்ஸ்டென்ட் உண்மையாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு செய்யக்கூடியவர் தான் சரத்பவார். பட் கட்கரியினுடைய குறைஞ்சபட்ச முதல்வர் ஆசையாச்சும் நிறைவேறுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாகவே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதை கொடுத்துட்டோம்னா அது நான் இப்போ யோகியை விட ஏன் மகாராஷ்டிராவை திரட்டாக பார்க்குறாங்கன்னா யூபியில் ஒன்றும் பெரிய அளவுக்கு பணம் வர போகிறது இல்லை. ஆமாம், ஃபண்டே இவங்க மேலேருந்து கொடுக்குறத வாங்கி யூபி எலெக்ஷன் செலவுகளுக்கே பார்த்தீங்கன்னா குஜராத் மும்பையிலிருந்து தான் போய் அவனுக்கு காசு. நமக்கு இங்கே ட்ரெயினில் இதுக்கு திருநெல்வேலிக்கு போச்சு இல்லையா, அந்த மாதிரி அங்கே ட்ரெயினில் போனால் ட்ரெயினில் சாதாரணமாக போகிறவங்களே கொள்ளடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் அங்கே யூபியில் அந்த லெவலுக்கு கன்சால்டேட் பண்ணிட முடியாது. கொடுக்குற ஃபண்டையும் அவங்க வாங்கி பஸ் மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம். ஸோ அதனால் அங்கே போய் கன்சால்டேட் பண்ணக்கூடிய லெவலுக்கு இல்லைங்கிற, அதாவது இதை விட யூபியை விட மகாராஷ்டிராவை தான் பார்க்கறதுக்கான காரணம் அந்த பணம் அப்படிங்கிறது பெரிய லெவலுக்கு வரும்போது கட்சிக்குள்ளேயே தன்னை ஓரங்கட்டுவதற்கு ஒரு காம்படிட்டரை உருவாக்கி விடுவதாக மாறிவிடும் என்பதில் மோடியும் அமித்ஷாவும் கவனமாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இவருடைய ஜிக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கட்டாயம் சொல்கிறோம். எல்லாரும் சார்பாக இந்தியாவினுடைய பிரதமராக 3வது முறையாக தொடரும் பிரதமர் நரேந்திர மோடி அவளுக்கு முன்கூட்டியே வாழ்த்து சொன்னாலும் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய வாழ்த்து என்னவாக இருக்க போகிறது, அவங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு என்னவாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவில்
இவர் சொல்கிறவரை தான் நாங்கள் எப்படி முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு ஹரியானால பெரிய கழக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா அனில்னு சொல்லிட்டு ஒரு அனில் விஜய் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தம்பியை நீங்கள் கூட்டியாந்து எம்எல்ஏ ஆக்கி டைரக்ட் சிஎம் ஆக்கிட்டு அப்புறம் நீங்கள் கட்டார் ராஜினாமா பண்ணி அங்கே நின்று ஒரு இடைத்தேர்தல் ஆனார். இந்த தம்பி புதுசாக வந்திருக்கு, ஃபஸ்ட் டைம் நின்றுருக்கு, இன்னும் ஜெயிச்சு கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 months ஆகலை. இவரை கூட்டியாந்து சிஎம்ங்கிறீங்க. ஜெயிச்சோம்னா நான் சீனியர் 5 முறை எம்எல்ஏ இருந்திருக்கேன், மினிஸ்டராக இருந்திருக்கேன், முன்னாள் அமைச்சராக இருந்தார். நடுவில் கேபினெட் கொஞ்சம் ஷஃபில் ஆகும்போது அவர் தள்ளிட்டாங்க. அதனால் நான் கேட்பேன், நான் ஹோல்டு பண்ணுவேன், நான் கேட்பேன், என்னை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு நான் உரிமை கோருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். தர்மேந்திர பிரதான் அங்கேருந்து புலம்புறாப்புல, இல்லைங்க நயப் சிங் சைனி தான் முதலமைச்சர்னா நான் சீனியருங்க, நான் ஜிகிட்ட கேட்டுப்பேங்க, ஹைகமாண்டுகிட்ட நான் பேசுவேங்க, எனக்கு உரிமை இல்லையா, நான் அந்த கட்சிக்காக உழைக்கலையா அப்படின்னுட்டு பலவிதமான குரல்கள். யாரையும் சிஎம் ஆக மாட்டேன் அப்படிங்கிறது தான். முதல்ல ஜெயிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் மேலே இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷமாக ஆட்சியில் இருந்துருக்கீங்க. போன முறையே மெஜாரிட்டி இல்லாமல் ஜேஜேபியோட கூட்டணி வச்சு தான் ஒரு மாதிரி கேபினெட்டை ஃபார்ம் பண்ணிங்க. கட்டார் இருந்தார், உருட்டிட்டு போனார். இங்கே என்ன சிஎம்ஐ மதிக்க மாட்டேன்னு புதுசாக வந்தவங்கெல்லாம் கலையபுரத்தை கொடுத்தீங்கன்னா கட்சி என்ன ஆகுறதுங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவுக்கும் அதான் பிரச்சனை. அவர் புதிய ஃபேஸை அவரை கொண்டு வந்து சிஎம்மாக போட்டுட்டாங்க. பட் சீனியர்ஸ் யாரும் மதிக்கிறது இல்லை. ஆட்சியை பிடிச்சி இப்போ தான் வந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே முதலமைச்சர் தொகுதியிலே ஊழல், ஒரு ஸ்கீமில் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு மூத்த அமைச்சர் ஒரு ஆதாரங்களை வெளியிடுறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு இருக்காருங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் போகுது. நீங்கள் இங்கே மேலே வீக்காக நீங்கள் கட்சி மேலே இருக்கிற ஹோல்டு உங்களுக்கு வீக் ஆகுதுங்கிறது நேச்சுரலாக நடக்கும் அப்படிங்கிறது தான். எல்லாரும், அதாவது பல காம்படிட்டர்ஸ் இன்னைக்கு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க மோடிக்கு எதிராக இருந்தவர்கள். பட் பொட்டன்ஷியல் காம்படிட்டர்ஸாக இன்னமும் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க துண்டு போட தொடங்கி இருக்கிறார்கள். நம்ம அந்த வேலை சிவராஜ் சிங் சௌஹான் கட்டாரையும் கூட வைக்கலாம். 70 அவருக்கு 65 வரைக்கு, கட்டாருக்கு 70, சிவராஜ் சிங் சௌஹான் 65 வயசு தான். ஸோ பார்ப்போம் அது எப்படி நகருது அப்படிங்கிறது. உங்களுடைய விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.